ஓம் கங் கணாதிபதியே நமக, குலதெய்வமே போற்றி. இது நேற்று சாயங்காலம் நான் எடுத்த வீடியோ தான். நேற்று பிரதோஷ காலத்துல டிவியில வந்து அண்ணாமலையாருக்கு திருவண்ணாமலையாருக்கு கோயில நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை போட்டு விட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற சிவபெருமானுக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் வந்து பண்ணேன். சிவபெருமான வீட்டுல வைக்கலாமா வேணாமா நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிவ குடும்பமா நம்ம வைக்கும் போது நம்ம எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அதே மாதிரி சிவலிங்கம் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து அபிஷேகம் பண்றது நல்லது. ஏன்னா அவர் வந்து அபிஷேக பிரியர். என்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்படிக லிங்கம். இந்த நந்தியோட இருக்கிற லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் தஞ்சாவூர் போகும்போது பிரகதீஸ்வரர் ஆலயத்துல வாங்கினது. இன்னொரு தனியா இருக்கிற லிங்கம் வந்து நான் வந்து பூஜா ஸ்டோர்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். நம்மளா விருப்பப்பட்டு வாங்குறதை விட அவங்களா வந்து வர்றது இன்னுமே வந்து நமக்கு விசேஷம் தான். நம்ம வந்து அந்த நந்தி பகவானுக்கும் சிவலிங்கத்துக்கும் பூஜை பண்ணணும்னு நான் நினைக்கிறதும் பூஜை பண்றதுமே வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அதனால வந்து நான் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம பயமும் இல்லாம தான் நான் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி பண்ணும்போது என் மனசுல ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். சிவபெருமான் வந்து நம்மளை கண்டிப்பா வந்து கைவிட மாட்டாரு, இந்த பூஜையை வந்து ஏத்துக்கிறாரு அப்படிங்கிறத நான் வந்து உணர்றேன். அதை எப்படி உணர்றேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு பூஜை நம்ம பண்ணும்போது ஒரு தடவை தடவங்கள் வந்தா அடுத்தது நம்ம திரும்ப பண்ணலாம். திரும்ப தடங்கள் வந்தா திரும்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அது வந்து நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நமக்கு வந்து கடவுள் வந்து டெஸ்ட் வைக்கிறாரு. இந்த பொண்ணு நமக்கு இவ்வளவு நாள் வந்து பூஜை பண்ணதுன்னு பார்ப்போம், எவ்வளவு தடங்கள் கொடுத்தாலும் இது வந்து தொடர்ந்து செய்யுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைப்பாரு. அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி, எந்த வழிபாடா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து எல்லாராலையும் தொடர்ந்து ஏற்றிட முடியாது. அதுல சில தடைகள் வரும். அதுவும் இல்லாம நமக்கு சில சோதனைகளும் வரும், உடல் நலம் கூட பாதிக்கப்படும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து தொடர்ந்து வந்து விளக்கு ஏத்துறோம் அப்படிங்கும் போது அங்க வந்து கடவுளை நம்ம வந்து ஜெயிக்கிற தருணம் அப்படிங்கிறது அது ஒண்ணுதான். கடவுளோட மனசுல இடம் பிடிக்கிற தருணம் அப்படிங்கிறது அதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அதிசயங்கள்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு வேலை பார்க்கறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதுவும் வந்து என் படிப்புக்கு ஏற்ற வேலையை தான் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட தான் இருந்தேன். அதே மாதிரிதான் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் படிச்சு முடிச்சதுல இருந்தே. ஆனாலும் எனக்கு கடைசியா நான் பார்த்த வேலை எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு வேலையா இருந்தது. எனக்கு வசதியாகவும் இருந்தது. அந்த வேலை லோக்கல்ல இருக்கனால குடும்பத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஈஸியா இருந்தது. அப்படிப்பட்ட வேலையை கந்த சஷ்டி விரதம் இருந்து, மகா கந்த சஷ்டி விரதம் 6 நாள் முடிஞ்சு திருக்கல்யாணத்துக்கு காலையில போய் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கெல்லாம் சீரெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சு நல்லபடியா வந்து ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு சாயங்காலம் வரேன். சந்தோஷமா வரும்போது மெயில் வருது, உங்களுக்கு வந்து வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய மாவட்டங்கள்ல வேலை போச்சு. அப்பயுமே வந்து நான் முருகனுக்கு நன்றி தான் சொன்னேன். இது எல்லாமே நன்மைக்கு தான். அதுக்கப்புறம் நான் இன்னும் தொடர்ந்து நல்லபடியா பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதனால நம்ம கடவுளோட அருள் வந்து ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து அவரை வந்து கெட்டியா பிடிச்சுக்கணும். அவர் எந்த சோதனை கொடுத்தாலும் அவர் மேல சந்தேகம் வரக்கூடாது. நம்ம மேல கூட சந்தேகம் வரலாம், நம்ம வணங்குற கடவுள் மேல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா கடவுள் வந்து மனுஷங்க மாதிரி கிடையாது. அவர் நியாயமானவர், நியாய தராசு. நம்ம என்னதான் விளக்கேற்றி பூஜை பண்ணாலும், நம்ம தப்பே பண்ணாலும் அவர் வந்து அந்த பூஜையை ஏத்துக்க மாட்டாரு. நம்ம வந்து பூஜையே பண்ணாம நேர்மையா இருந்தோம் அப்படின்னா அவர் படைச்ச நம்மளை அவர் வந்து என்னைக்குமே கைவிட மாட்டாரு. இதுதான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஆன்மீகம். சோ இது எத்தனை பேர் உணர்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இதை உணர்ந்துட்டாலே அந்த சிவத்தை உணர்ந்த மாதிரிதான். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு ஒவ்வொரு மாசமும் பிரதோஷத்துல நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வழிபாடு. அப்படிங்கும் போது எனக்கு வந்து புரிஞ்சு போச்சு, சிவபெருமான் நம்ம வழிபாடை வந்து ஏத்துக்கிறாரு, அவருக்கு நம்ம பூஜை வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் மனசார உணர்றேன். இப்படிதான் நம்மள கடவுள் வந்து உணர்த்துவாரே தவிர தனியா வந்து நம்ம கிட்ட எதுவும் வந்து சொல்ல மாட்டாரு, அசரீதி மாதிரி ஒழிக்க மாட்டாரு. இதெல்லாம் படத்துலதான் நடக்குமே தவிர நேரடியா வந்து நடக்கணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள அந்த மனசாட்சியே சொல்லும், உன் பூஜையை வந்து கடவுள் ஏத்துக்கிட்டாரு, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பூஜையை பண்ணும்போது நமக்குள்ள ஒரு ஃபீல் வரும். அது மட்டும் இல்லாம சிவபெருமான் நம்மளை கைவிட மாட்டாரு, ரொம்ப சந்தோஷமா நம்ம செய்வோம். அந்த மாதிரி செய்யும் போது கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம பூஜை வந்து கடவுள் வந்து ஏத்துக்கிறாங்க அப்படின்னா. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி குபேர பூஜை, குலதெய்வ பூஜை, ஏகாதசி பூஜை, அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு பூஜை, சமயபுரம் மாரியம்மனுக்கு பூச்சொரிதல் விழா, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னுடைய பூஜையை ஏதோ ஒரு வகையில கடவுள் வந்து ஏத்துக்கிறாரு அப்படின்னு நான் நம்புறேன். அது மாதிரிதான் நேற்றும் பிரதோஷத்துக்கு சோமவார பிரதோஷத்துல சாயங்காலமா வந்து அபிஷேகங்கள் வந்து பண்ணிட்டு நல்லபடியா வந்து 5 முக விளக்கு வந்து ஏத்திட்டு ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே வந்து எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோட பூஜையை முடிச்சிட்டேன். ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் ஒரு சந்தோஷமாவும் இருந்தது. பிரபஞ்ச சக்தியை ஆட்டி படைக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கே தலைவனான அந்த சிவபெருமானுடைய ஆசி நம்ம குடும்பத்துக்கு எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியா வேண்டிக்கோங்க. ஒரு வீட்டுல சிவனுடைய அந்த அம்சம் வந்து இருக்கு அப்படின்னாலே நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா சிவன் சொத்து குலம் நாசம் சொல்லுவாங்க இல்லையா, சிவனுடைய சொத்துங்கிறது பக்தர்களாகிய நாம தான். நம்ம மேல யாராவது கை வச்சா அவங்க குலத்தையே நாசம் செய்யக்கூட அவரும் தயங்க மாட்டாரு, நம்ம கிட்ட நேர்மை இருக்கும் போது.
அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால உண்மையும் நேர்மையும் இருக்கிற இடத்துல கண்டிப்பா சிவம் வந்து இருப்பாரு. சிவம் இருக்கிற இடத்துல எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க. ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் தலைவனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பரமசிவன் மட்டும்தான். அப்படிப்பட்ட அவருடைய விபூதி பிரசாதத்தை நெற்றியில வச்சுட்டு நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த வேலை ஆடி செவ்வாய், அதுவும் ஆடி கடைசி செவ்வாயில ரொம்ப வந்து மங்களகரமா வந்து சீக்கிரமா எந்திரிச்சு பாசிட்டிவா வந்து அந்த விளக்கெல்லாம் ஏத்திட்டு நல்லபடியா விநாயகர் பெருமானுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் நன்றி சொல்லிட்டு வெற்றிலை தீபம் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே ஏத்திட்டேன். 6:15 மணிக்கெல்லாம் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏத்திட்டேன். ஸோ வெற்றிலை தீபம் ஏற்றும் போது காம்புகளை உள்ள போடணும்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வந்து அதை போடணும்னு தான் சொல்லி சொன்னாங்க. அது மாதிரிதான் நான் ஆரம்பத்துல இருந்து பழகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி வெற்றிலையோட அந்த நுனி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வச்சு நம்ம வந்து அந்த வெற்றிலையில வந்து நெய்யும் போடலாம், நல்ல நெய்யும் ஊட்டலாம். செவ்வரளி மலர் கிடைச்சா செவ்வரளி மலரால அலங்காரம் செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறமா வந்து வெற்றிலை தீபத்தை வந்து ஏற்றியாச்சு. ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருந்தது. நான் வந்து வேலுக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணேன். இப்பதான் ஆடி கிருத்திகையில முருகனுக்கும் வள்ளி தெய்வானுக்கும் அபிஷேகம் பண்ணனால நான் வந்து வேலுக்கு மட்டும்தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஒரு சகோதரி வந்து போன தடவை ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்ப கமெண்ட்ல வந்து சொன்னாங்க, நீங்க சொன்னீங்கக்கா சிறுவாபுரி முருகன் வந்து பதிகம் கேளுங்க, சொன்னதை வீடு அமையும்னு சொன்னீங்க. அதே மாதிரி 100% உண்மை. நான் வந்து அந்த பதிகத்தை கேட்டு இன்னைக்கு நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் ரொம்ப நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இறைவனுக்கும் நான் நன்றி சொல்றேன். அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு சிறுவாபுரி முருகனுக்கு இன்னைக்கு வந்து 11 ரூபாய் நான் உண்டியல்ல வந்து காணிக்கை வந்து செலுத்திட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி சொல்லும் போதும் கேட்கும் போதும். எனக்கு வேலை போனதை கூட வந்து கஷ்டத்தை வந்து நான் மனசுக்குள்ள அப்பப்போ வந்து தோணும். இருந்தாலும் இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸை பார்க்கும்போது அந்த முருகன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து இதுக்காக கூட சில நேரங்கள்ல அந்த வேலை விஷயத்த வந்து தள்ளி வச்சிருக்கலாம், அந்த விஷயம் நம்ம கிடைக்காம பண்ணிருக்கலாம், வேற ஒரு விஷயத்தை கடவுள் நம்மளை சூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரிதான் வந்து நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். அதனாலதான் நம்ம சேனல்ல எந்த ஒரு ப்ரொமோஷனோ எந்த ஒரு வியாபாரமோ நான் செய்யாம நான் என்ன பூஜை பண்றேனோ அதை உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு என்ன நல்லது நடந்துச்சோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ரொம்ப கவலையா மெசேஜ் அனுப்புனா கூட அவங்கள எப்படி பாசிட்டிவா நம்ம மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து கமெண்ட்ஸ்லயே நான் சொல்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. நம்ம 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் வந்து அந்த கமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி வந்து பிடிச்சிருக்கு, நம்ம சேனல் வந்து பிடிச்சிருக்கு, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுடைய அன்பை வந்து தெரிவிங்க. நானும் என்னோட நன்றியை கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நல்லபடியா வந்து எல்லாத்துக்கும் வந்து விளக்கு ஏற்றியாச்சு, சிவ குடும்பத்தையும் நல்லபடியா வணங்கியாச்சு. ஆடி கடைசி செவ்வாயில வேல் பூஜை பண்ணி நல்லபடியா வெற்றிலை தீபமும் முடிஞ்சிருச்சு. வெற்றிலை தீபம் ஏற்றின இந்த நாள்ல நம்ம கண்டிப்பா வந்து வெற்றியை மட்டும்தான் அந்த ஆண்டவன் வந்து கொடுப்பாரு, அந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு திருவாபுரி பதிகம் படிக்கிறவங்க படிங்க, கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், சண்முக கவசம் படிக்கலாம். அதே மாதிரி அந்த பாம்பன் சுவாமிகள் அருளிய அந்த சஸ்திர பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தையும் இன்னைக்கு வந்து படிக்கிறது ரொம்பவே நல்லது. சோ இந்த ஆடி செவ்வாய் குளிகை நேரத்துல நீங்க வந்து யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடன் கொடுக்கலாம், செவ்வாய் ஹோரையில கடன் கொடுக்கலாம். அதே மாதிரி செவ்வாய் ஹோரையில வெற்றிலை தீபம் காலையில ஏற்ற முடியாதவங்க மதியம் 1 to 2 இரவு 8 to 9 கூட ஏற்றலாம். எது பண்ணாலும் குலதெய்வத்தோட ஆசையோட பண்ணுங்க. நாளைக்கு முக்கியமா ஆடி அமாவாசை, ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த அமாவாசையில நாளைக்கு குலதெய்வ வழிபாடு எப்படி நான் செய்ய போறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு லாங் வீடியோல நான் ஷேர் பண்றேன். அந்த குலதெய்வ பானைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதுக்கு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விடை கிடைக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லாமே வந்து அந்த இறைவனோட செயல் தான். எல்லாருமே சந்தோஷமா குடும்பத்தோட தீர்க்க ஆயுளோட நீண்ட ஆரோக்கியத்தோட நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வேண்டிக்குவோம். ஆடி மாசம் ஓரளவு முக்காவாசி எல்லா பூஜையும் நம்ம பண்ணிட்டோம். அடுத்து வர வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ஆடி பூரம், அம்பாளுக்கு வளைகாப்பு ரொம்ப சிறப்பா பண்ணணும்னு ஆசை இருக்கு. எப்படி நமக்கு நேரம் ஒத்து வருது அப்படின்னு தெரியல. அது கண்டிப்பா நான் செஞ்சா உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.